ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ வாங்கியிருக்கேன். இது வந்து சடைக்கு ஆரங்கட்டும் வாங்கியிருக்கேன். எல்லாருமே மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாருமே லேடிஸ் இருக்க மாட்டாங்க. கீழே கொஞ்சம் கேப் போட்டுட்டு கொஞ்சம் இடத்துல வந்து ஆரம்பிக்கிறேன். சாதாரணமாக போடுற நாட் மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இது ஒரு லாக் மாதிரி ஊசி தான் இந்த கொடுக்க போகிறேன். இது வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் விட்டுருவேன். ஒரு ஸ்டெப்பு பாருங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக மல்லிகைப்பூ சாரை வருமா அப்படின்னு பார்ப்பீங்க. 6 இருக்கா? 1 2 3 4 5 6 6 எண்ணிக்கை இருக்குது. இதே மாதிரி மேலே மேலே 6 6 வச்சு அப்படியே கீழே இறக்கிங்க. போல் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே உருண்டை பந்து கண்டா அப்படியே கொண்டைக்கு ஜடைக்கு மேலே வச்சு அடியில் ஜடைக்கு கீழே வந்து கட்டி விட்ருணும் அந்த நூலை. அவ்வளோ அழகாக இருக்கும் ஹேர். அது பூ மனமும் சரி, நமக்கும் வைக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த பூ திண்டு கணக்கா மல்லிகைப்பூ மல்லி பார்த்துருக்கேன். இது மதுரை மல்லி பார்த்துருப்பீங்கள்ல, மதுரை மல்லிலாம் கட்டு ஒரு மாதிரி நல்லா உருட்டி உருட்டி கட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இங்கே விருதுனாலே அதே மாதிரி தான். பூக்கட்டு வந்து ரொம்ப அருமையாக நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாம் பெரும்பாலும் உதிரி பூக்கள் தான் இருக்கும். அதை வாங்கி வீட்டில் எல்லோரும் அவங்களுடைய யோசனைக்கு ஏற்றாப்புல கட்டுவாங்க பூக்களை. இன்னும் நாச்சு மாதம் இப்போ பண்ணுறது சாதாரணமானது தான். விதவிதமான பூக்கள் வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க லேடிஸ். அப்படியே அப்படியே அந்த பூ அந்த கட்டினதோட அப்படி லாக் ஆகி நிற்கிறோம். அடுத்து நம்ம அப்படியே கட்டலாம். அப்படியே வரிசை கட்டிட்டு நான் அடுத்து முடிகிறப்ப அவங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கடைசி கோர்த்து விட்றேன். கோர்த்துட்டு இந்த இடத்துல நாட்டு வந்து நூல்லே போட மாட்டேன். எப்பயும் மல்லிகைப்பூ மற்ற பூக்கள் கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியான நாட் போட்டுட்டு ஒன்று, இன்னொன்று, ரெண்டாவது கூட இன்னொரு நாட் போட்டிங்கன்னா பிரிஞ்சு விடாது. ரெண்டு நாட் போடுறேன். பார்த்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை அப்படியே கொண்டையெல்லாம் அப்படியே வச்சு அடியில் இதை வச்சு கட்டிக்கலாம். இல்லை ஜடைக்குனாலும் சரி, ஜடையில் அழகாக வச்சு மேலே அப்படி வச்சு அடியில் கட்டி விட்டுட்டோம்னா ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாக்கா இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த 2 நூல் வந்து அடியில் ஜடைக்கடியில் கட்டுறதுக்கு. ஹாய், சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய்.